ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மார்ச் மந்த் வந்து என்னோடய பர்த்டே, வெட்டிங் டே, அதுக்கப்புறம் மார்ச் 8 வந்து நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷலான விமன்ஸ் டே. ஸோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறப்ப வியர் பண்ணிக்கிறதுக்கு வந்து சில குர்த்திஸ் வந்து எடுத்திருந்தேன் அமேசான்லேருந்து. ஏற்கனவே என்கிட்ட பாட்டம்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு என்கிட்ட இருக்க குர்த்திஸில் வந்து எல்லாமே பழசாயிட்டு, ஆனால் பாட்டம் எல்லாமே புதுசாக இப்போ நான் வாங்கினது ரீசெண்டாக. அதனால சரி குர்த்திஸ் மட்டும் இப்போ அதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு எடுத்தேன். நான் ஒரு ஐடியாவில் வந்து ஒரு 3 குர்த்தி எடுத்தேன், சில பாட்டம்ஸ் அது கூட மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு. அதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அமேசானில் எவ்ரி மந்த் வந்து ஏதாவது ஒரு சேல் போட்டிருப்பாங்க. இப்போ ஃபெப்ரவரி மந்த் வந்து வேலண்டைன்ஸ் டே சேல் போயிட்டு இருந்ததில்ல, அந்த டைம்லேயே நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசானில் மோஸ்ட்லி வந்து எப்போவுமே நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு மினிமம் 40% வரைக்குமே ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி கரண்ட்டாக இன்றைக்கி டேட்டில் நான் செக் பண்ணேன். காலையில் இப்போ நான் கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிருக்கதுமே அங்கேயே அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கதுமே அங்கே வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியும் காலையில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கார்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இது டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அதை கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்ரிடே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேல் டைம்லேயோ இல்லை இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் ஆகுதுன்னு மெசேஜ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் பர்த்டே அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு குர்த்தி, லெகின் அந்த மாதிரி வந்து வியர் பண்ணிக்குவேன். வெட்டிங் டே அன்றைக்கி சாரீ கட்டுவேன். சாரீலே வந்து ஃபுல் டே இருக்க முடியாது. காலையில் வந்து கோவிலுக்கு போகணுன்னா போயிட்டு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து மாற்றிக்கிறதுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு புது குர்த்தி போட்டுக்கலான்ட்டு அதுவும் பிளான் பண்ணி எடுத்துருக்கேன். விமன்ஸ் டேக்கு ஒரு குர்த்தி போட்டுக்கலான்னு. அதிக அமௌண்ட்டு போட்டு கிராண்டான குர்த்திஸ் வாங்குறத விட இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பட்ஜெட்டில் இருக்க மாதிரி டெய்லி வியர் குர்த்திஸ் நான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எப்போவுமே அதிகமாக பார்த்து எடுப்பேன். அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கேஷன்ஸ்க்கெலாம் வந்து போட்டுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்குவேன். நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்க பாட்டம்ஸ்க்கு வந்து எப்படி பிளான் பண்ணி போடலாம், இந்த என்ன கலருக்கு எது வந்து போடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்தேன். ஆனால் சூட் ஆகுதான்னு தெரியல. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். சம்மருக்கு வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே காட்டன் குர்த்திஸாக எடுத்திருந்தேன். மேக்ஸ் பிராண்டில். ஒன்று வந்து ரவுண்ட் நெக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டீட்டெயிலிங் மாதிரி சென்டராக ஃபுல்லாக கொடுத்துட்டு க்ளோஸ்டு நெக்காக வர மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேஸ் டீட்டெயிலிங் செஸ்ட் போர்ஷனில் வந்துட்டு ஸோ ஒரு ரவுண்ட் நெக்கில் ஒரு சின்ன சென்டர் கட் வீ கட் வர மாதிரி ஒரு டிசைனில் 3/4 ஸ்லீவோடு எடுத்திருந்த குர்த்திஸ் தான். எல்லாமே சைடு ஓப்பன், ஒரு சைடு வந்து பேக்கெட்டோட வர மாதிரி குர்த்திஸ் தான். பாட்டம்ஸ்க்கு வந்து நான் கையில் வச்சுருக்கிறது வந்து கோகுலஸ் பிராண்ட்லேருந்து டார்க் ப்ளூ கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் நைட் பலாவஸும் வச்சுருக்கேன். ஒயிட் கலரில் மேக்ஸ் பிராண்டோட ஆங்கிள் லென்த் லெகின், அதுக்கப்புறம் வந்து கோகுலஸ்லேருந்து ப்ளூ கலர் ஜெகின். ஸோ இது 4 இது பாட்டம் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் வந்து மேட்ச் பண்ணி நான் போட்டு பார்க்க போகிறது. இந்த மஸ்டர்ட் கலர் குர்த்திக்கு மட்டும் 2 பாட்டம் எது எனக்கு வியர் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. சரி போட்டு பார்க்கலான்னு பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே மேக்ஸ் பிராண்டில் வந்து 499, 599, 699 எம்ஆர்பி இந்த மாதிரி கொடுத்தது தான் குர்த்திஸ் இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 499, 599 வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக வருது அப்படின்றனால நான் மோஸ்ட்லி இப்போலாம் 699 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது தான் எடுக்கிறேன். நான் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்கேன் இந்த குர்த்தியுமே மேக்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்தது. இது வந்து பாலி விஸ்கோஸ் மெட்டீரியலில் வந்து எடுத்திருந்தேன். இது நம்மளுக்கு வந்து டெய்லி யூஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக வியர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஸ்வெட்டெல்லாம் இது வந்து அப்சார்ப் பண்ணாது. ஃபங்க்ஷனுக்கு வந்து வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு லுக் இருக்கும். இது வந்து கலர் வந்து ஃபேட் ஆகாது. அது வந்து இந்த மெட்டீரியலில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். நான் வந்து இது எக்ஸல் சைஸ் எடுத்துட்டேன். அது மட்டும் எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன். ஒரு சைடு பேக்கெட் வரும் அப்படின்றதுனால பிடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் இருக்க சைடு வந்து பிடிக்க முடியாதுன்ட்டாங்க. இன்னொரு சைடு மட்டும் பிடிச்சாங்க. அது ஏதோ அது கொஞ்சம் எனக்கு அந்த தையல் வந்து போட்டிருக்கிறது பிடிக்கலை. அது மட்டும் நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோன்னா பேக்கெட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு சைடில் இந்த குர்த்திஸ்லாம். அதனால் ஸ்டிச் போட்டோன்னா ஒரு சைடு போட முடியாது, ஒரு சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். அது லுக் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த குர்த்தி வந்து நான் முன்னாடியே வாங்கிட்டேன். ஆனால் இப்போ ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. 999 ரூபாய்க்கு நான் எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே வாங்கினேன். இப்போ வந்து 21% வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. 789 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த குர்த்திஸ் கூட வந்து நான் டைட்டன் வாட்ச் வந்து கோல்ட் கலர் வாட்ச் வந்து ஃபஸ்ட்டு வியர் பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு அடுத்தடுத்த குர்த்திஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப அது சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ புதுசாக ஸ்ட்ராப் வாட்ச் ஒன்று வாங்கியிருந்தோம்ல டைட்டன்லேருந்து, அது வந்து வியர் பண்ணியிருக்கேன். அது வந்து வியர் பண்ணுறப்ப இன்னும் எனக்கு லுக் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.
இந்த மஸ்டர்ட் கலர் குர்த்தி கூட வந்து நான் 2 பேண்ட்டை வந்து எடுத்து வச்சுருந்தேன் பாட்டம் போட்டு பார்க்கலான்னு. ஃபஸ்ட்டு கோ கலர்ஸோட ஜெக்கின் வந்து போட்டிருக்கேன், ப்ளூ ஜெக்கின். ஸோ இது வந்து லுக் நல்லா இருக்குன்னு பாப்பா வந்து அவளோட காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. 2 இதுவும் பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் எது நல்லா இருக்குன்னு. இல்லை இது கூட இன்னொரு ஐடியா எனக்கு இருக்குது. மெரூன் கலரில் வந்து நார்மல் ஆங்கிள் லென்த் லெக்கின் எடுத்து வியர் பண்ணலான்ட்டு. அது போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். ஒயிட் கலர் லெகின் போடணும், இல்லைனா ஒயிட் கலர் பலாசோ அந்த மாதிரி பேஜ் கலரில் இருக்கிற மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி நாங்கள் மேட்ச் வித் இட் பேஜ்னு அங்கே பிக்சரில் ஒரு ஒயிட் பலாசோ மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அது எந்த அளவுக்கு லுக் இருக்கும் அப்படின்னு தெரியல. நான் வந்து இது கூட ஒரு பிளாக் கலர் நைட் பலாசோ எடுத்திருந்தேன். அது வந்து கோ கலர்ஸ் பிராண்டோடது. அது வியர் பண்ணி பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா பிளாக் கலர்லேயே ஆங்கிள் லென்த் லெக்கின் வந்து போடலாமா, இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி மெரூன் கலர் ஆங்கிள் லென்த் லெக்கின் அது வந்து மேட்ச் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் பேண்ட்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, பேக்கி பேண்ட்டா, அதெல்லாம் ஜீன் வந்து நான் போட்டு வீடியோ போட்டிருந்தப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்களேன்னு. நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டோருக்கு போயிட்டு மேக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆனால் அது மாதிரி நம்ம பேண்ட்லாம் போட்டதில்லை, அதனால என்னன்னு தெரியல, எனக்கு நான் கட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. சடனாக நம்ம வெயிட்டு ரொம்ப போட்ட மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு அந்த பேண்ட்டு போடுறப்ப எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்தது. பேண்ட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. கீழே பாட்டமும் ரொம்ப 32 சைஸ் ஹிப்பு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கீழே பாட்டம் வந்து தரையில் பரற மாதிரி இருக்குது. அது ஷூவெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படியே இருந்தாலும் அது ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீல் வரலை. நார்மல் ஜீன் போடுற மாதிரி வரல. அதனால் நார்மல் ஜீனே போட்டுக்கலான்னு நான் விட்டுட்டேன். பலாசோலையும் காட்டன் அந்த மாதிரி எடுக்கிறது கூட அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த ரயான் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய நைட் பலாசோஸ்ன்னு சொல்கிறது வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் வந்து வியர் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த பலாசாஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த குர்த்திஸ் போட்டு காட்டியிருக்கேன்ல, அது கூட ரொம்ப லென்த்தான குர்த்திஸ் வந்து நான் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. நான் நார்மலாக அந்த மாதிரி நைட் பலாசாஸ் கூட டிஷர்ட்ஸ் வியர் பண்ணுறது கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அதுவுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன், இப்போ போட்டு காட்டுறேன் டிஷர்ட் போட்டு எப்படி இருக்குன்னு. மஸ்டர்ட் எல்லோ கலர் குர்த்தி காட்டியிருந்தேன்னா அதில் வந்து 2 கலர் இருந்தது, கோரல் அண்ட் மஸ்டர்ட். நான் வந்து மஸ்டர்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது காட்டியிருந்தேன் அந்த க்ரீன் ஆலிவ் க்ரீன் கலர் குர்த்திக்கு வந்து 2 ஆப்ஷன் இருந்தது, கலர் ஆப்ஷன். ரஸ்ட்டு கலர் ஒன்று இருந்தது, அதுவுமே நான் வந்து க்ரீன் என்கிட்ட இல்லை அப்படின்றனால நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து ப்ளூ கலர் குர்த்தி. இதுக்கு வந்து இப்போ பாட்டம் வந்து நான் க்ரீனுக்கு ஒயிட் லெகின் போட்டதுனா அதனால் அதையே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஏன்னா பிக்சரில் வந்து பலாசோ ஒயிட் கலர் பலாசோ எம்ப்ராய்டரி ஒர்க் கூட வர பலாசோ மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம சரி ஒயிட் லெக்கினே போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன், அது எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு லெக்கினே தான் எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு நைட் பலாசோஸ் கூட அந்தளவுக்கு சூட் ஆகிற மாதிரி. ஏன்னா லென்த் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட் லென்த்து வர குர்த்திஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால பலாசோஸ் கூட மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. நைட் பலாசோஸ் கூட டிஷர்ட் அண்ட் ஷூ வியர் பண்ணால் அதுவுமே கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணி காட்டியிருக்கல, இதில் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கலர் காம்பினேஷன் இதில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதையுமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. அமேசானில் இருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.